ஒரு ஆழமான தீப்புண் காயத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க, அந்த புண்ணுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, பேஷண்ட்டுடைய நாடி துடிப்பு, வைட்டல்ஸ், பிபி என்பது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆழமான தீப்புண் காயங்கள் கண்டிப்பாக தானாக ஆறாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, அவங்கள ஆப்ரேஷனில் வச்சு எக்ஸிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த பகுதியில் எடுத்துருவோம். இதே குறைவான பகுதியாக இருந்துச்சுன்னா அப்போவே என்ன பண்ணுவோன்னா, பேஷண்ட்க்கு அவங்க உடம்புலேருந்தே தோல் எடுத்து போட்டுருவோம். இல்லை நிறைய பகுதிகளாக இருக்குது, இல்லை மற்றும் அவங்களோட உடல் நிலைமை ரொம்ப சரியாக இல்லை, பெரிய சர்ஜரி அவங்களால ஈடு கொடுக்க முடியாதுன்னா ஸ்கின் பேங்க் என்ன சொல்லப்படும், மற்ற இறந்தவர்கள் உடலில் எடுத்துப்பட்ட தோலை அவங்களுக்கு டெம்பரரியாக போட்டுட்டு ஒன்ஸ் அவங்க உடம்பு நல்லபடி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க தொடையிலேருந்தோ இல்லை அவங்க உடம்புலேருந்தோ எடுத்து தோல் எடுத்து போட்டு ஆட்டுறதும். பெரிய ரொம்ப ஆழமாக இருக்குது எலும்புகள் அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்கள சதையை எடுத்து போட்டும் அவங்க புண்ணை ஆற்ற எங்களால் முடியும்.